தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் திருமறை ஆய்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் முட்டம் CSI திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் திருமறை ஆய்விற்காக நாம் வேண்டுதல் செய்வோம். மீண்டும் வருவதாக வாக்குரைத்து எங்களோடு இருந்து எங்களை தம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வருகையை பற்றி நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய பேரருளை தந்து உமக்காக நாங்கள் இந்த உலகில் வாழவும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆண்டுதோறும் கிறிஸ்துவின் வருகை, குறிப்பாக அவர் பிறந்ததை குறித்து ஒரு ஆண்டில் ஏறக்குறைய ஒரு மாதம் முழுவதும் நாம் தியானிக்கிறோம். இரண்டாம் வருகையை பற்றி திருமறை அழுத்தம் திருத்தமாக கூறுகிற பொழுதும் அதனை சிந்திப்பதற்கும் அதற்காக ஆயத்தப்படுவதற்கும் நாம் செலவிடும் நேரம் மிகவும் குறைவானது. திருமறை முழுவதிலும் 500க்கும் மேற்பட்ட வசனங்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றி பேசுகின்றன. புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு 25 வசனங்களில் ஒன்று இரண்டாம் வருகையை குறிக்கிறது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து தாம் வருவதை பற்றி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 24, 25 ஆகிய அதிகாரங்கள், 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம், மார்க்கு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், லூக்கா 9:26 ஆகிய இடங்களில் திரும்ப திரும்ப கூறுகின்றார். இவ்விரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படி மத்தேயு 24:42, 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 34 முதல் 36 ஆகிய இடங்களில் விசுவாசிகளை அவர் அழைக்கிறார். இந்த திருமறை வாக்கியங்களின் அடிப்படையில் ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவது திருமறையின் மைய கருப்பொருள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இரண்டாம் வருகையை பற்றி ஏளனம் செய்வோர் இருப்பதாகவும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே: இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவர். அவர்கள் அவருடைய வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையரும் இறந்து போயினர், ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போல எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார் என்பதை நாம் நம்பினால் நமது அனுதின வாழ்வில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நமது செயல்பாடுகள் அவரை சந்திக்கும் விதத்தில் அமைந்திருக்கின்றனவா என்பனவற்றை நாம் சிந்திப்பது அவசியம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களின் அடிப்படையில் ஆண்டவரின் 2ஆம் வருகையை பற்றி 4 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 4 காரியங்களில் 2 காரியங்களை 7ஆம் வசனத்தின் முதல் வாக்கியத்தில் நாம் காணலாம். அந்த முதல் வாக்கியத்தை அல்லது அந்த 2 காரியங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, இதோ மேகங்களுடனே வருகிறார். இந்த வாக்கியம் நமக்கு கற்றுத்தருகின்ற முதல் செய்தி இரண்டாம் வருகையின் தேவை, the necessity of the second coming. இந்த வாக்கியம் பழைய ஏற்பாட்டின் 2 தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை குறிப்பிடுகிறது என்பதை நாம் திருமறையை பார்க்கிற பொழுது அறிந்து கொள்ளலாம். ஒன்று, தானியேல் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் மனிதகுமாரன் சிங்காசனத்தில் அமர்த்தப்படுவார்,
என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு இறைவாக்கு. அதை இங்கே யோவானும் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது இறைவாக்கு தானியேல் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை தீய பேரரசுகளின் தீர்ப்புக்கு பிறகு சிங்காசனத்தில் அமர்த்தப்படுவார். மனிதகுமாரன் சிங்காசனத்தில் அமர்த்தப்படுவார் என்கிற இறைவாக்கும் தீய பேரரசுகளின் தீர்ப்பு நடைபெறுகிறது என்கிற 2 இறைவாக்குகளும் இங்கே ஒரு சேர சொல்லப்பட்டிருக்கின்றது. இதோ, அல்லது ஆங்கிலத்திலே அந்த இதோ என்கின்ற வார்த்தை பிஹோல்ட் என்று வருகிறது. இது ஆச்சரியத்தை குறிக்கின்ற அல்லது கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு அழைப்பு என்று சொல்லலாம். முதலில் நமது கவனத்தை இதோ என ஈர்த்து இயேசுவின் வருகையின் முக்கியத்துவத்தை இந்த வாக்கியம் நமக்கு சொல்கிறது. மேகங்களுடனே வருகிறார் என்பது ஆல்ரெடி ஹி ஹஸ் ஸ்டார்டட், அவருடைய வருகை துவங்கிவிட்டது. நிகழ்காலத்தில் வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். ஆகவே அவர் இனி வரப்போகிறார் என்று அல்ல, அவருடைய வருகை பாதி வழியில் இருக்கிறது, அவர் துவங்கிவிட்டார். ஆகவே அவருடைய வருகை நிச்சயம். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவது உடனடி தேவை என்பது இந்த வாக்கியத்தில் அழுத்தம் பெறுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் முதல் 68ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் பிரதான ஆசாரியன் எழுந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நியாய விசாரணையின் போது இயேசுவிடத்திலே அவர் கேட்கிறார், இந்த மனிதனுக்கு எதிராக இந்த மனிதர்களெல்லாம் உமக்கு எதிராக சாட்சி கூறுகிறார்களே, நீர் கடவுளுடைய மகனாகிய கிறிஸ்து தானா? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், இது முதல் மனிதகுமாரன் கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மீது வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று கூறுகிறார். இங்கே ஆண்டவருடைய வருகை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இது முதல் நீங்கள் காண்பீர்கள். அதனுடைய நிறைவை விரைவில் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதைத்தான் இதோ மேகங்களுடனே வருகிறார் என்கின்ற இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எனவே அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துவது வருகையின் அவசர தேவை என்று நாம் அறிந்து கொள்ள உணர்த்தப்படுகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து புறப்பட்ட ஒருவர் தன் தாயிடம், அம்மா, கடவுள் என்னை காப்பாற்றினால் நான் மீண்டும் உங்களை பார்க்க வருவேன் என்று கூறி சென்றார். சில ஆண்டுகள் ஆயின, அவரை காணவில்லை. அப்போது ஒருவர் இந்த அம்மையாரிடம், இந்த தாயிடம் வந்து, அம்மா, அவரை காணவில்லையே, உங்களுக்கு கடிதம் வருகிறதா? உங்களுக்கு பொருள் அனுப்புகிறாரா? அவரிடமிருந்து வருகின்ற இந்த செய்தியையும் பொருளையும் தான் அவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருப்பார். ஆகவே நீங்கள் அந்த பொருளினாலும் அவருடைய இந்த செய்தியினாலும் ஆறுதல் அடையுங்கள் என்று கூறினார். ஆனால் இந்த தாயோ நம்பிக்கை தளரவில்லை. தன்னுடைய மகன் மீண்டும் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் உறுதியோடு இருந்தார். வேறு சிலர் இவரை மிகவும் பரிதாபத்தோடு பார்த்து சென்றனர். ஆனால் இவர் எண்ணியபடி சில ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் மகன் அவரை காண வந்தார். இதுபோல தான் ஆண்டவரும் வருகிறார், நான் மீண்டும் வருவேன் என்றெல்லாம் அவர் கூறி சென்றவர் மேகங்களுடனே வருகிறார் என்று இந்த வசனம் நம்மை மீண்டும் நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும்படி அழைக்கிறது. நம்மிலே சிலர் இதோ வருகிறார் வருகிறார் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவரை காணோம் என்று நம்முடைய மனம் போன போக்கில் நாம் வாழ்கிறோம். ஆனால் சொன்னபடி அவர் மீண்டும் வருவார். அந்த வருகைக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவது வருகையினுடைய அவசரமான தேவை என்பதை இந்த வாக்கியம் சொல்கிறது. இரண்டாவதாக, இந்த வாக்கியம் கற்றுத்தருகின்ற மற்றொரு பாடம் வருகையினுடைய மகிமை, த க்ளோரி ஆஃப் த செகண்ட் கம்மிங். மீண்டும் அந்த வாக்கியத்தை நான் சொல்கின்றேன். இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். மேகங்களுடனே வருகிறார்
என்கின்ற இந்த செய்தியை திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற பல வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு இன்னமும் பொருள் தரக்கூடிய ஒன்று. திருமறையில் மேகங்கள் கடவுளுடைய இருத்தல் நிலையை அடிக்கடி அடையாளப்படுத்துகின்றன என்பதை ஒரு சில வாக்கியங்களின் வாயிலாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் ஆகிய இந்த இடங்களிலெல்லாம் வனாந்திரத்தில் இஸ்ரவேலர் அலைந்து திரிந்த பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தின் காணக்கூடிய வெளிப்பாடாக மேகம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை வழங்கும்போது மலையின் மேல் ஒரு அடர்ந்த மேகம் கடவுளின் பிரசன்னம் இருப்பதை அடையாளப்படுத்தியது என யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் அதன் தொடர்ச்சியும் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் சொல்கின்றன. ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேயுடன் கடவுள் உரையாடிய போது மேகத்தூண் இறங்கி கூடாரத்தின் வாசலில் நின்றது. அப்போது கர்த்தர் மோசேயுடன் பேசினார் என யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் அதன் தொடர்ச்சியான வசனங்களிலும் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடார அர்ப்பணத்தின் போதும் எருசலேம் ஆலயத்தின் அர்ப்பணத்தின் போதும் மேகத்தால் நிரப்பப்பட்ட காட்சி கடவுள் மகிமையை குறிக்கும் விதத்தில் இருந்தது என்று யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரை உள்ள வசனங்களும், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களும் கூறுகின்றன. இயேசு மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு ஏறினார் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகின்றது. விசுவாசிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு மேகங்களோடு வான்வெளியில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகின்றது. திருமறை ஒருவேளை உங்களுடைய கரங்களில் இருக்குமானால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்குவதை மேகங்கள் இந்த அதிகாரத்தில் சித்தரிக்கின்றன. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மேகங்கள் கடவுளுடைய பிரசன்னத்துடன் வரும் ஆற்றல் மிக்க ஒளியை அடையாளப்படுத்துவதை நாம் அங்கே காணலாம். எவரும் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஒளி அல்லது மேகம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து பிரகாசிக்கிற சுடரொளியாக இருக்கிறார் என எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகின்றது. மேகங்களுடனே வருகிறார் என்பது வெற்றி வேந்தராக வருகிறார் என்பதையும் சுட்டி காட்டுகின்றது. பண்டைய காலங்களில் போர் இயந்திரங்கள் அல்லது போர் வாகனங்கள் வருகிற பொழுது தூசி மேகங்களோடு அதை ஒப்பிட்டு பேசுவது வழக்கம். எழுத்தாளர்கள் எழுதுவதையும் நாம் பார்த்துருக்கிறோம். தூசி மேகங்கள் வருவது வெற்றி பெற்ற ஒரு படையாக படை இயந்திரங்களோடு வருவதை சுட்டி காட்டுகிறது. இங்கும் ஆண்டவர் மேகங்களுடனே வருகிறார் என்பது வெற்றி வேந்தராக வருகிறார் என்பதையும் சுட்டி காட்டுகின்றது. சிலுவை போர் ஒன்றின் போது பிரான்ஸ் நாட்டின் மன்னராகிய பிலிப் அகஸ்டே என்பவர் போருக்கு செல்லும் முன்னதாக தன்னுடைய அரச கிரீடத்தை தலையிலிருந்து எடுத்து அதை மேசையின் மீது வைத்து மிகவும் தகுதியானவருக்கு என்று ஒரு வாசகத்தை எழுதி அந்த கிரீடத்தோடு வைத்தார். பின்னர் ஒரு சாதாரண வீரனை போன்று உடை அணிந்து சக வீரர்களோடு அவர் போரில் ஈடுபட்டார். போரில் சிறப்பாக செயல்படும் வீரனுக்கு இந்த கிரீடம் பரிசாக இருக்கும் என்று அறிவித்தார். அனைவரும் போரில் இணைந்து உற்சாகமாக மிகுந்த வீரத்தோடு போரிட்டார்கள். போரில் வெற்றியும் பெற்றார்கள். வெற்றி பெற்று திரும்பியவர்கள் நேராக கிரீடம் வைக்கப்பட்டிருந்த மேசையை சுற்றி நின்றார்கள்.
அந்த நேரத்தில் பிரபுக்களில் ஒருவர் முன்னேறி வந்து கிரீடத்தை எடுத்து மன்னருடைய தலையில் வைத்து, மன்னரே, நீங்கள்தான் மிகவும் தகுதியானவர் என்று கூறினார். பாவத்தின் மனம் திரும்புதலில் கிரீடத்தை எடுப்பதற்கு நாம் தகுதியற்றவர்களானோம். நாம் பாவம் செய்ததினால் கிரீடம் வைப்பதற்குரிய தகுதி நமக்கு இல்லை. ஆயினும் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மோடு கூட அவர் கீழே இறங்கி வந்து நம்மவருள் ஒருவராக பாவத்தை ஏற்று அவர் மீட்பை பெற்றுத்தந்தார். இந்த மீட்பை பெற்றுத்தந்த கிறிஸ்து தான் கிரீடத்தை, மகிமையை பெற தகுதியானவர். அவருக்கு மகிமை தருவோராக மேகங்களுடனே செல்ல நாம் ஆயத்தப்படும்படி அவர் அழைக்கிறார். மேகங்களுடனே வருகிறார். இன்றைக்கு நாம் 2 முக்கிய காரியங்களை இந்த திருமறை தியானத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று, வருகையினுடைய தேவை, அவசர தேவை. மேகங்களுடனே வருகிறார். ஏற்கனவே இந்த வருகை துவங்கிவிட்டது. ஆயத்தப்படாத நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படும்படி அவர் அழைக்கிறார். 2வது காரியம், வருகையின் மகிமை. மேகங்களுடனே வருகிற அவர் மகிமையில் வருகிறார், மகிமையோடு வருகிறார். மகிமையோடு வருகிற அவரை சந்திக்கும்படி பாவங்களை விட்டு தூயோராக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். எங்களுக்காக பாடுகளை ஏற்று எங்களுக்கு மீட்பை சம்பாதித்து வருகையில் எங்களை சேர்க்கும்படி ஆயத்தத்தோடு காத்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வருகை வெகு சமீபம். மிக அவசரமாக எங்களுடைய பாவ வாழ்க்கையை விடுத்து நாங்கள் மனம் திரும்பி உம்முடையவர்களாக வாழ வேண்டும் என்று அதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். நீர் மகிமையோடு வருகிற பொழுது உம்முடைய மகிமையிலே நாங்கள் சந்திக்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமென்.